அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய தருணமாகவும், அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதி இந்த வருடத்தின் துவக்கத்தில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 2ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரையும் ஜென்ம ராசியிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். ஆனால் அதே சமயம் சில நேரங்கள்ல சின்ன சின்ன தடையும் ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இருப்பினும் வருடத்தின் துவக்கத்தில் மிக பெரிய அளவில் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல நேரங்களில் சாதகமற்ற அமைப்பிலும் பல நேரங்களில் சாதகமான வலுவான அமைப்பிலும் சஞ்சரிக்கிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று சூரியன், புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கிரகநிலைகளும் 1லிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நேரத்தில் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வருடத்தில் 2024இல் இந்த 4 கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மற்ற 5 கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு விலகி வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5இல் அமர்வது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் தடைகள் விலகும். எதிர்பார்த்தபடியே குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்யலாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். பல்வேறு வகையில சிரமம், காரிய தடை போன்றவற்றை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் சஞ்சரிப்பதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது. உத்தியோக ரீதியாக 5ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அமோகமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. சனியின் அமைப்பு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக 2024ஆம் ஆண்டை மாற்றுகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட பல பணிகளில் அதிரடியான நன்மையும் லாபமும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி பகவான். இந்த தருணத்தில் புதிய முதலீடுகள், புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தலாம். பல்வேறு வகையில தொழில் ரீதியாக பல சலுகைகளும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வதற்கான யோகம் உருவாகிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைப்பதால் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக 2024 அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிக வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. ஏப்ரல் மாதம் வரை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு அவர் அஷ்டமத்தில் மறைகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் மற்றொரு வீடான ரிஷப ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. எனவே குரு அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது.
முடியாது. ஏனென்றால் ராசிக்கு அவர் சகாயமானவராக பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவர் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியம், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. எனவேதான் இந்த தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டமும் யோகமும் பல்வேறு வகையில நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு ருணு ரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுப்பாருங்க. இப்படிப்பட்ட ராகு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவகிரகங்களில் சனி சுக்கிரனை தவிர திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு மிக அதிகம் என்று பார்த்தால் நிச்சயமாக அது ராகுவிற்கு தான். அப்படிப்பட்ட ராகு 6ஆம் இடமாகிய பூர்ணரோக சத்ருஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றுகிறார். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகுகிறது. எதிர்பார்த்தபடி புதிய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க. அதே சமயம் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருக்கிறார். கேது விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம். ஆனால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை மோட்சக்காரகரான கேது தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு 4, 5, 6, 7, 8 இடங்கள் வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. புதிய நிலம், வீடு, பண்ணை நிலம், வாகனம் மற்றும் பல்வேறு வகையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை மங்களகரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக 2024ஆம் ஆண்டில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 2024இல் கிடைக்கும்.